என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சூரிய மகாதசை எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம். சூரிய மகாதசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னாக்கா அதோடைய பலன், சூரிய மகாதசை பலன்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு நண்பர் சூரிய தசையை பற்றி தான் கேட்டிருந்தார். நம்ம எல்லா தசையும் பார்ப்போம். இப்போ சூரியனை பார்க்கலாம், அடுத்து சந்திரன், செவ்வாய், ராகு, இப்படி ஒவ்வொரு தசையை பற்றி பார்ப்போம். என்னால் எவ்வளவு சுருக்கி எவ்வளவு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ அப்படி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ போடணும். அது கமெண்டில் போடுங்க, வேணாம் அப்படி இது தெளிவாக அது கட்டத்தெல்லாம் போட்டு அதில் எங்கே இருக்கும்போது எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் எந்த பலனை செய்வார் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அவர் எந்த ஒரு தசாபத்தி எடுக்கணும், அந்த கிரகத்துடைய காரத்துவங்கள் என்ன, ஆதிபத்தியம் என்ன, பாவகம் என்ன, இது மெயினாக கவனிக்கணும். அப்படி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த லக்ன ஸ்தாரமாக ஸ்திரமாக உபயமா, அந்த லக்னத்துக்கு இவர் நண்பரா, தசாபத்தி எடுக்கணும், நிறைய விஷயங்கள் அப்படி பார்க்கணும். அப்போ அந்த தசாபத்தி நடக்கும்போது எந்த ஒரு கிரகத்திலையும் கோச்சார ரீதியாக ஒரு எடுக்கும்போது பார்த்துறோம். தசாபத்தி வருதுன்னா அப்படி கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்குது, அந்த தசாபத்தி நடத்துகிற கிரகத்தோடைய அந்த பாவர் அப்படிங்கிற இயற்கை பாவர் போய் சனியோ செவ்வாயோ ராகுக்கு அதுக்கெல்லாம் அங்கே இணையும் போது நல்ல பலனாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், கெட்ட பலன்கள் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்படி எடுத்துக்கலாம். கோச்சார ரீதியில் பாவர்கள் இருந்தால் பாவச்செயல் அதிகமாக வரும். சரி, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நேயர்கள் என்னன்னாக்கும் அந்த நம்மளுடைய யூடியூப் சொந்தங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தர் தெரிவிச்சுக்கார். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா உங்களுக்கு. அப்புறம் கௌரி அம்மா என்ன கேட்டிருக்காங்கனாக்கும், தனுசு லக்கணம் சுக்கிரன் சிம்மத்தில் இருக்காரா, இருக்கட்டும், பூரம் சாரா வாங்கியிருக்காரு, சுக்கிரதசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், சுக்கிரதசையை பற்றி வீடியோ போடும்போது போடலாமா? நீங்கள் பிறந்த தேதி நேரம் எதுவுமே போடுங்க, உங்களுக்கு பலன் சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல சூரியனுடைய காரத்துவங்கள் என்ன. ஆத்மா காரகன், பித்திருக்காரகன், ஆத்மா தந்தை, தலைக்குள்ளே இருக்கிற மூளை, இருதயம், மூக்குத்தண்டு, கண்கள், மன தெளிவு, தன்னம்பிக்கை, கருவம், அதிகாரம், கம்பீர தோற்றம், செல்வாக்கு, நிர்வாகத்திறன், பொது சேவைகள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்கம், நன்மதிப்பு, அரசாங்க தண்டனை, மிளகு, கோதுமை, இப்படி தானியங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நவரத்தனங்களில் மாணிக்கத்தை எடுத்துக்கலாம். செந்தாமரை பூ வகையில் செந்தாமரை, துணின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் சிவப்பு வஸ்திரம் அப்படி எடுத்துக்கலாம், நிறம். அப்போ நவகிரகங்களுக்கும் தலைவன் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் சூரியன் தான் கிரகங்களின் தலைவன். இப்படி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் தலைவன் யார்? இந்த சூரியன் தான். இப்போ ஏன் காரகத்தை எடுக்கிறோம் அப்படின்னம்னாக்கும், ஒரு தசை நடக்குது. அப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்க இப்போ சூரிய தசையே நடக்குது. இப்போ சூரியனை பற்றி பார்க்கும்போது சூரிய தசை நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படின்னு தான் கேள்வியாக வரும். இல்லாட்டி பித்ருக்காரகன் எங்கள் பாட்டன் இப்போ எப்படி இருக்காருன்னு. கெட்டு போய் ராகு கூட சேர்ந்துருக்கார். அப்பா பற்ற பாட்டனா அந்த பித்ருக்காரகன் வந்துடுறார். அப்படிங்கும்போது இப்போ நேரம் சரியில்லை, அதில் நல்லா இருக்குது, பாட்டை வழி எனக்கு சொத்து வருமானு கேட்குறாரு. நல்லதை பற்றி பேசுவோம். ஒருத்தர் வர்றாரு, ஐயா எங்கள் பாட்டன் சொத்து எனக்கு இப்போ கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. சூரிய தசை நடக்குது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு தான் பித்திருக்காரன் எடுக்கும், அந்த காரத்துவத்தை தெரிஞ்சுருக்கோம். அப்படிங்கும்போது சூரிய தசை நடக்குது, சூரியனோடைய ராகு சேர்ந்துருக்கு. அந்த சூரியன் சுபரோட பார்வைப்பட்டிருக்கார், நல்ல வலுவாக இருக்கார். ஸ்தான பலம் 5, 9 சம்பந்தப்பட்டிருக்கார். லக்கணத்துக்கு உறுதியாக கிடைக்கும். இப்போ தலை, மூளை, கண், இந்த இருதயம் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், இதுக்கெல்லாம் காரத்துவத்தை ஏன் பார்க்குறோம் அப்படின்னால் வந்துடுவோம், அப்படியே வந்துடும். இது நல்லதுக்கு முதல்ல சொல்லிட்டோம், நல்லா கிடைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு சூரிய தசையே நடக்குது. அவர் 6, 8ஆம் பாகத்தோடு தொடர்பு கொள்கிறார். அதுதான் மெயின் டேஞ்சர். 12 விட
12ஆம் இடமும் ஜெயில் வாழ்க்கை, அதெல்லாம் அந்த அரசாங்க தண்டனைங்கிறது. அப்போ ஏன் அந்த அரசாங்க தண்டனை, அரசாங்கத்தை பற்றிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்தில் சூரியன் எந்த ஒரு இயற்கை சுபர் கூட இணையாமலும், இயற்கை சுபர் அப்படிங்கும்போது தனித்த புதன் இங்கே சுக்கிரன் வந்துடுறாரு, பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாரு, இல்லாட்டி குரு இயற்கை சுபக்குரமான குரு பார்க்கிறார். இந்த பார்வையெல்லாம் படாமல் இருந்து அந்த பாகவத்தில் ஏங்கு கொண்டு, ஆனால் அந்த லக்கணத்துக்கு இவர் கொடுக்க வேண்டியவராக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கெடுக்கக்கூடியவராக இருந்து 6, 8, 12 இருந்தால் கெடுக்க மாட்டார், அந்த பாவகம் கெட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து இப்போ அப்படியே காலபுருஷத்தை தூக்கி மேச லக்கணமே எடுத்துக்குவோம். அந்த லக்கணத்துக்கு கெடுக்கணும்னா மேச லக்கணத்துக்கு 5க்கும் 9க்கும் அதிபதி, இந்த லக்கணத்துக்கு நன்மையே செய்யக்கூடியவர். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ நன்மை தான் செய்யணும், நண்பர் தான். அவர் அப்படியே கெடுக்கணும் பலன் மாதிரி அப்படி வருது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்கணும், எந்த நிலைமையில் இருக்கணும்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம். இப்போ மேச லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வர்றதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் கன்னி, 8ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் விருச்சிகம். கன்னியிலேயோ விருச்சிகத்தில் ஒரு உதாரணம் காலபுருஷத்தை முதல் ராசிக்கினாலும் அப்படி எடுக்கிறேன், வேறு எந்த லக்கணமாக வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஏன் காலபுருஷ தத்துவப்படி முதல் லக்கணம் மேச லக்கணம், அந்த மேச லக்கணத்துக்கு நண்பர் கொடுக்கக்கூடியவர், அந்த மேச லக்கணத்துக்கு நண்பர்னு எடுத்துக்கிட்டு குருவும் சூரியன். இப்போ சூரியனை பற்றி பேசணும், சூரியனை பற்றி பேசுவோம். அப்போ இந்த சூரியன் வந்து நல்ல பலனவே செய்ய வேண்டும். அப்போ இந்த தாத்தனுக்கு சொத்து வர்றது, இந்த அரசாங்க வேலை வர்றது, அரசாங்கத்தால் நல்ல உயர்வு வர்றதெல்லாம் 5, 9 லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அதோட நல்ல காரியங்களால் நடக்கும். எடுத்துக்கலாம். ஒரு ஆள் நான் இந்த தானியங்கள் வியாபாரம் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு, தானியத்திலேயே உயர்ந்த விலை மதிப்பு உள்ள தானியங்கள் இப்படி எடுத்துக்கலாம். தலைவன் என்ன தானியத்தை எடுக்கிறீங்களோ அதுதான் நல்ல விலை கூடிய. அப்படிங்கும்போது மிளகுலாம் வந்து விலை கூட ஒரு பொருள், அதனால தான் மிளகு எடுக்கிறோம். கருப்பாது கட்டமானது, கட்டிச்சா அப்படி காட்டமாக இருக்கும். அதுக்கு தான் தானியத்தை சொல்லிக்கிறேன், சொல்லப்படுகிறது. நான் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே எழுதி வச்சிடுறேன். நானாக கண்டுபிடிச்சி எதுவுமே சொல்லலை, இது எல்லாமே புஸ்தகத்தில் எழுதப்பட்டது தான். அப்போ அரசாங்கத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னாக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் லக்னம் 5, 9 தொடர்பு கொண்டு, இல்லை கேந்திரத்துலேயும் இருக்கலாம். இவர் இயற்கை பாவர் லிஸ்ட்டில் வர்றதுனால பாவர் கேந்திரத்துலேயும் சுபக்கிரகங்கள் கோணத்துலேயும் இருக்கலாம். அப்படிங்கிற விதிப்படி இந்த சூரியன் நல்ல நிலைமையில் இருந்து நல்ல தசை நடக்கும்போது இது நல்ல பலன் கிடைக்கும். நல்லது தான் சொல்லிக்கிட்டு வரேன். சரி, இது அப்படியே வருது, தலையில் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, ஆப்ரேஷன் நடக்குது, மூளைக்குள்ளே ஏதாவது வேலை, கண், இந்த ஹிருதயம், அந்த ரத்தம் இது பண்ணுறது, ரத்தம்னு போய்ட்டு செவ்வாய் வந்துடும். இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் சர்ஜரி இந்த மாதிரிக்குள்ள வேலைக்குள்ள அவன் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா 6, 8, 12 கெட்டு நிலைகள். இந்த மேசத்துக்கு இதே வந்து கெடுக்கக்கூடிய லக்கணமாக இருந்து இவர் கெட்டு போயிட்டால் இவ்வளோ கெட்ட பலன் வராது. ஏன்னா அந்த பாவத்தை கெடுக்கிறாருல்ல, கெட்டவன் தானே, ஏற்கனவே கெடுக்கணும். சரி, அப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை சொல்லுங்கய்யா அப்படின்னாக்க நான் வரும்போது சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த பாயிண்ட் அப்படியே ஒதுக்கணும். அடுத்த நடவடிக்கை வந்துடணும். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு இந்த லக்கணத்தை எடுப்பாங்க. அது சர லக்கணமா, ஸ்திர லக்கணமா, உபய லக்கணமா அப்படின்னா சொல்லுங்கய்யா. தெரியலனாக்க நீங்கள் எழுதிக்கிங்க. சரம் அப்படின்னா மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்கணமும் சர லக்கணம். மீண்டும் சொல்கிறேன், மேசம், கடகம், துலாம், மகரம். ஸ்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். உபய லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க மிதனம், கன்னி, தனுசு, மீனம். சரி, இதை விட உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால புருஷ தத்துவப்படி மேசத்தில் கை வைங்க. மேசம் ஸ்தரம், ரிஷபம் ஸ்திரம், மிதுனம் உபயம். அப்படி அடுத்து வந்துடுங்க. கடகம், ஸ்தரம், ஸ்திரம், உபயம், இப்படி தான் வரும். சரம், ஸ்திரம், உபயம், இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை விட இன்னும் எளிமையாக சொல்லுங்க அப்படின்னா 4 கார்னர் உபய லக்கணம். அந்த கட்டம் போட்டிருக்குல்ல, அப்படி எடுத்திங்கன்னா அந்த 4 மூளைக்கு வர்றது உபய லக்கணம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இப்படி தெரியறதுக்காக தான் சொல்கிறேன். பட்டனை அப்படி எடுத்த உடனே அந்த
அந்த கார்னருக்கு பக்கத்துலலாம் எதெல்லாம் வருதா? ஸ்தரம். ரெண்டாவது வருதா? ஸ்திரம். அவ்வளோதான். சரிங்களா? நான் சொல்லிட்டேன் அந்த பேர். அதை பார்க்கலாம். அந்த ஸ்தரத்துக்கு இப்போ வர்றேன். ஏன் பார்க்க சொல்கிறேன்னாக்க, ஸ்தரத்துக்கு சரலக்கணமாக வர்றதுக்கு 2 7ஆம் இடத்துக்கு அதிபதிகள் மாரகாதிபதிகள். பாயிண்ட் கிடைக்குதுங்களா? ஸ்திரத்துக்கு 3க்கும் 8க்கும் அதிபதிகள் மாரகாதிபதிகள். பாவர் மாரகாதிபதினா இந்த மாரகாரனை என்னமோ பெருசான பாவச் செயலை செய்யக்கூடியவர்கள். உபயத்துக்கு 7க்கும் 11க்கும் அதிபதிகள் பாவத்தை செய்யக்கூடியவர்கள் மாரகாதிபதிகள், பாவாதிபதிகள். இதை எடுத்துட்டோமா? அப்படின்னா இது எப்படியா வரும்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா? பார்ப்போம். கடகத்துக்கு சரம் எது தானே? கடகம் சரராசி தானே கடக லக்கணத்துக்கு. அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சூரியன் தானே. அப்போ அவர் பாவச் செயலை தானே செய்யணும். கடகத்துக்கு நண்பர் தானே. 2ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் பாவச் செயலை செய்வார். சரி, அந்த இடத்தில் பாவர்த்தம் பண்ணணும். அப்போ 2ஆம் இடங்கும்போது ஆட்சியாக இருந்தால் வந்துருச்சா? அவருடைய சுபருடைய பார்வையோ இணைவோ பெற்றிருந்தால் அந்த செயலை செய்ய மாட்டார். அவ்வளோதான். சுருக்கம் எடுத்துக்கணும். அதோட தசாபுத்தி காலத்தில் அப்படி எடுத்துருவோம். சரி, இவர் எந்த லக்கணத்துக்கெல்லாம் வந்து யோகராக இருப்பார், எதுக்கெல்லாம் பாவராக இருப்பார் அப்படின்னு பார்த்துருவோம். நிறைய பார்க்கணும். தசாபுத்தி எடுக்கணும்னா லக்கணத்துக்கு யோகர் யார், சுபர் யார்? அது யோகம் நல்லது, சுபர்னா நல்லவர் தான், நல்ல கிரகம் அப்படி எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது மேசத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். அவர் வந்து சுபர் அவர் தான், யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகரும் அவர் தான். சுபருங்கிறது ரொம்ப இது கிடையாது, நல்லவர். அந்த லக்கணத்துக்கு நண்பன், அவ்வளோதான். யோகத்தை கொடுக்கக்கூடியவர். சரிங்களா? ரிஷபத்துக்கு வந்து நண்பர் சுபர் தான். சிம்மத்துக்கு அவர் அதே லக்கணத்துக்கு அதிபதி தானே, அவரும் சுபத்தை தான் தருவார், யோகத்தை கொடுக்க மாட்டார். அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சியத்துக்கு சுபத்தையும் கொடுப்பார், யோகத்தையும் கொடுப்பார். தனுசுக்கு சுபரும் அவர் தான், யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். இந்த 5 லக்கணத்துக்கு மேஷம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், தனுசு இதுக்கு நண்பர் நல்ல யோகத்தை கொடுப்பார். அதில் இந்த 5லையும் ரொம்ப நல்லதாக செய்யக்கூடிய ஒரு 3 லக்கணம். மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தனுசுக்கு யோகத்தையும் செய்வார், சுபத்தையும் செய்வார். சூப்பருங்களா? புரியுதுங்களா? எழுதிக்கங்க நீங்கள் வேணாம். எனக்கு இந்த போட்டில் போட்டு விளக்குனா ஆசை தான். அதுக்கு உள்ள சௌரியங்கள் இல்லை. இனிமேல் தான் ரெடி பண்ணணும். சரிங்களா? பாடமாக நடத்தலாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர்லாம் கூடட்டும், நீங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்படின்னா நம்ம இன்னும் நாளாகும்போது நல்லா போட்டு அதை எழுதி நல்லா விளக்கமாக சொல்லுவோம். இந்தந்த லக்கணம்னு அது பார்த்தாச்சுங்களா? சுபரை பார்த்துட்டுங்களா? அப்போ எதுக்குமே ஆப்போசிட். நன்மைனா தீமைன்னு தானே பார்க்கணும். அடுத்து கிழக்குனா மேற்குனா மாதிரி தீமையை பார்ப்போம். பாவர், மாரகர். மாரகர்னால் அந்த பயப்பட தேவைன்னா பாவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுனத்துக்கு பாரகர், மாரகரும் அவர் தான். மிதுன லக்கணத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம். இந்த அதே 3 வந்துருவாருங்க. உபயத்துக்கு அந்த 3ஆம் இடம் வருதா? அவர் தான் பாவத்தை செய்யக்கூடியவர். அவர் தான் அந்த மிதுன லக்கணத்துக்கு, புதனுடைய லக்கணத்துக்கு மிதுனத்துக்கு பாவத்தை செய்கிறவர் தான். மாரகரம் அவர் தான். துலாத்துக்கும் அவர் தான். அதே மாதிரி மீனத்துக்கு பாவத்தை தான் செய்வார், மாரகத்தை தான் செய்வார். என்னங்க மீனம் குரு தானே, அவர் ஒரு அணியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லுவான். அதெல்லாம் நிறையா விஷயங்கள் பார்க்கணும். அதனால அப்படி சொல்லிக்கிட்டே வர்றேன். அடுத்து எதுவுமே செய்ய மாட்டார், நல்லதும் செய்ய மாட்டார், தீமையும் செய்ய மாட்டார். அவர் பாட்டில் அவர் இருக்கிற இடத்தோடைய வேலையை செய்வார். அந்த மாதிரி லக்கணம்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம், கன்னி, மகரம், கும்பம். இப்படி எடுத்துட்டோமா? இந்த லக்கணத்துக்கு இவர் எந்தெந்த லக்கணத்துக்கெல்லாம் இவர் சூரியன் சுபராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார் அவனு பார்த்துட்டோம். இப்போ எடுக்கும்போது யாருக்கெல்லாம் சொல்லிட்டோம்? மேசம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், தனுசு எழுதிக்கங்க. மேசம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், தனுசு நன்மையவே செய்ய வேணும். அவர் நல்ல பாவத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். தீய பாவத்தோடு தொடர்பு கொண்டால் தீயத்தான் செய்வார். புரிஞ்சுக்குங்க. அவர் நல்லது தான் செய்யணும். என்ன அதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம நண்பர் நமக்கு நல்லதே செய்யணும். அவர்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பார். பணமே நம்ம போய் கேட்குறோம், அவர்கிட்ட இருந்தால் கொடுத்துருவார். போய் கேட்குற ஒரு ஐயா ஒரு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நிதி உதவி கொடுங்கன்னு, அப்படி தான் அவர்கிட்ட இருந்தால் கொடுத்துருவார்.
இல்லைன்னா கொடுக்க மாட்டார். அதே மாதிரி சூரியன் அந்த 5 லக்கணத்துக்காரர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தால் கொடுத்துருவார், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த 3 லக்கணம் இருக்குவாருங்க, மிதுனம், துலாம், மீனம், அவர் கொடுக்கக்கூடிய இடத்துலையே இருந்தாலும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் பாவத்தை செய்யணும், பாவத்தை தான் செய்வார். இதையும் மீறி அவர் கொடுக்குறாருன்னா இங்கே கெட்டு போயிடணும், அவர் வலு பெறக்கூடாது. உச்சமோ ஆட்சியோ சுவரோடைய இந்த மாதிரி இல்லாமல் பாவத்துவம் அடைஞ்சு கெட்ட நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இவர் கொடுப்பார். எப்படி வந்துருச்சுங்களா ஜோதிடம்? இதான் தசாபத்தில் எடுக்க வேண்டியது. அந்த 5 லக்கணத்துக்கும் வலுப்பெறணும். ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், சுபருடைய தொடர்பு இருக்கலாம், 1, 5, 9 தொடர்பு கொள்ளலாம். சூப்பர். லக்கணத்துக்கு கேந்திரன் சொல்கிறது 1, 4, 7, 10 தொடர்பு கொள்ளலாம். 10ஆம் இடங்கள்ல திக்பலம் பெறுகிறார் சூரியன். சூப்பர், நல்லா பண்ண செய்வார். கொடுக்கக்கூடிய ராசிக்கு, கெடுக்கக்கூடிய ராசிக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடாது. இவர் கொஞ்சம் பாவத்துவம் அடைஞ்சிருந்தால் அவர் வாட்டில் இந்த சூரியன் கெட்டு போயிட்டு அவர் கெட்ட வேலையை செய்ய மாட்டார், அது வாட்டு நல்லது நடந்துட்டு போயிடும். அவ்வளோதான், எந்த ஒரு இதுக்கு எடுக்கலாம். இந்த கடகம், கன்னி, மகரம், கும்பத்துக்கு வந்து அவர் எங்கே இருக்கிறார் அவர் வேலையை செஞ்சுருவார். கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கொடுக்க செஞ்சுருவார், கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கெடுத்துருவார். அவர் சமமாக இருக்கார். என் வேலை எதோ அதை நான் செய்கிறேன் ஐயா. இந்த காவல்துறை அதிகாரி அதை சொல்லும்போது அங்கே தான் சொல்லணும். அங்கே போயிட்டோம்னா நல்லா சிரித்து பேசுவாங்க நண்பர்கள். ஏதாவது மாட்டிக்கிட்டு அங்கே போயிட்டோம்னா ஐயா என் வேலையை செய்ய விடுங்குவாங்க. அவ்வளோதான், நண்பராக தான் இருப்பாங்க. அங்கே ஸ்டேஷனுக்கெலாம் போய் அனுபவம் தான் தெரியும். ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என் வேலையை செய்ய விடுங்கன்றுவார். உடனே அவர் கடமையை செய்யணுமா. அதே மாதிரி இந்த 4 லக்கணத்துக்கு கடமையை செஞ்சுருவார். இங்கே வந்து அந்த 5 லக்கணத்துக்காரங்களுக்கு நன்மையை செஞ்சிடும். ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 3க்கு தீமையத்தேன். ஆனால் அதுலேயும் சில பார்வைகள் பார்த்து தான் பலன்னு சொல்லணும். சரி, இந்த சூரியனுக்கு நண்பர்கள் வீடு எது? நண்பர்கள் யாரெல்லாம், யாரு கூடலாம் இணைஞ்சால் நல்லது செய்வார்? அடுத்தது பார்க்கணும். என்னங்கய்யா இன்னும் விஷயத்துக்கே வர மாட்டீங்க, இவ்வளோதான் நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி 2 கேட்டகரியாக பிரிக்கணும், 2 அணியாக பிரிக்கணும். இப்போ கபடி விளையாடுறாங்கனாக்க இங்கிட்டு ஒரு, இப்போ கபடி, கிரிக்கெட்டு, எனக்கு தெரிஞ்சது இந்த கிராமத்துக்காரனால கபடின்னு வருது. எதுலேயுமே 2 அணியாக பிரிஞ்சு விளையாடுவாங்கள்ல. அப்போ இந்த அணியை சேர்ந்தவர்கள், அந்த அணியை சேர்ந்தவங்க. அப்போ சூரியனுடைய அணியை சேர்ந்தவர்களாம் யார்? குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன், இவர்கள் 4 பேரும் உடைய அணியை சேர்ந்தவர்கள். இவர்கள் 4 பேரும், அதாவது குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன், இந்த 4 பேரும் ஒரு அணியை சேர்ந்தவர்கள். அப்போ சூரியன் கூட குரு சேர்ந்தாலோ செவ்வாய் சேர்ந்தாலோ சந்திரன் சேர்ந்தாலோ அந்த பாகவத்து நல்ல பலனை செய்வார். சந்திரன் வளர்புற சந்திரனாக இருக்கணும். உடனே நம்மளுங்க இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, என்ன நீ அறிவாளி மாதிரி பேசுகிற, சந்திரன் சூரியன் கூட சேர்ந்த அமாவாசை ஒளி இழந்துருவார்ல, அப்போ தேய்புற சந்திரன் வந்து உனக்கு வந்து கெடுதலை தானே செய்வார். அப்போ பார்வை எடுத்துக்கங்க, பௌர்ணமி பார்வை எடுத்துக்கங்க. இல்லை எத்தனை டிகிரி விலை இருக்கார் இதுலேயும். அப்போ சுக்கிரன் கூட சேர்ந்தால் அப்படின்னு எடுக்கலாம். சுக்கிரன் சேர்ந்தால் சுபக்கிரகத்தோட சேர்றாரு, அவருடைய அஸ்தங்கம் பண்ணால் அவருடைய பலனை சேர்த்து செஞ்சுருவார், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ யார் கூட சேரக்கூடாது? இந்த புதனும், புதன் நல்லவர் தானங்கய்யா, நண்பர் கிடையாதே, அவங்க இன்னொரு அணி எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் குரு அணி, அடுத்து சுக்கிரன் அணி. சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 பேரும் அவர்கள் இன்னொரு அணியை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த அணியில் இருக்கவங்க இந்த அணிக்கு நன்மையை செய்ய மாட்டாங்க, இவங்க அவங்களுக்கு நன்மை செய்வாங்க. சரி, இருந்தாலும் இப்போ நம்ம எந்த மேட்சாக இருந்தாலும் இந்த நண்பர்கள்னு இருப்பாங்கள்ல. அந்த வடிவேலு சொல்கிற மாதிரி, எவ்வளோ அடித்தாலும் அடி தாங்கலாம், ரொம்ப நீ ஒரு நல்லவேன்னு சொல்லிட்டாயா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலேயும் நல்லவர் இருக்காங்கல்ல. தனித்த புதனும் எடுக்கலாம். அந்த அணியிலையும் நல்லவன் யார்? தனித்த புதன், சுக்கிரன், நல்லவர்கள். சுக்கிரன் அணியில் இந்த ராகு கதை எடுத்துடாதீங்க. அது எங்கே சேர்றாங்களா? பாவ கூட சேர்ந்தா பாவம், கேது கூட சேர்ந்தா சுபருடைய சேர்ந்தா சுபத்தை செய்வாங்க, அது வேறு, அது ஓடி போடுவோம். இந்த 2 அணியாக பிரிக்கணும். அது பேசுனா நம்ம நேரமாயிரும். அடுத்து இந்த அணியில் குரு அணியிலையும் பாவப்பட்டவங்க இருக்காங்கன்னா, சூரியனும் பாவன், சந்திரன், இது செவ்வாயும் பாவ கிரகம்தான். இங்கே தேய்புர சந்திரன் பாவர் லிஸ்ட்டு தான் வந்துடுறார். இந்த 2 அணியாக பிரிக்கும் பொழுதும் பாருங்கள் எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ பார்த்தாச்சுங்களா? லக்கண சுபரை எடுத்தாச்சுங்களா?
2 அணியாகவும் பிரித்தது அதையும் பார்த்துட்டோமா. இதுக்கு மேலே என்னையா பார்க்கணும் அப்படின்னா இப்போ தான் லக்னத்துக்கு வந்துடணும். காரகம் ஆதிபத்தியத்தை எந்த காரகம் பெறுகிறார், எந்த பாவத்துவம் பெறுகிறார். அதோடைய சூரியனுடைய காரகத்தை ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஆதிபத்தியம் எந்த லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி, எந்த பாகத்தோடு இப்போ தொடர்பு கொள்கிறார், யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார், அப்போ இந்த சூரிய தசை என்ன செய்யும் அடுத்தலாம். எந்த லக்கணத்துக்கு வேணாலும் சொல்லலாம். இப்போ 12 லக்கணத்துக்கும் இப்போ தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இங்கே ஒரு 5 லக்கணத்தை எடுத்து கொடுத்துருக்குறேன், கொடுக்கக்கூடிய ஒரு லக்கணம். அதே மாதிரி 3 லக்கணத்துக்கு கெடுக்கக்கூடிய லக்கணம் இருக்குது. இந்த 4 லக்கணம் சமமாக இருக்குது. கொடுக்கக்கூடியதை விட்டுருவோம், அது நல்லா தான் செய்யும். மேச ரிஷப சிம்மம் விருச்சிகம் தனுசை அப்படி கொஞ்சம் மாற்றி வைப்போம். கெடுக்கக்கூடிய லக்கணமும் எதா எடுப்போம், மிதுன லக்கணத்தையே எடுப்போம். அது பாவர் தானே. அப்போ மிதுனத்தை பற்றி பேசுவோம். இங்கே மிதுனம் எடுத்து வச்சுருக்க அப்படியே பார்த்துருவோம். மிதுன லக்கணத்தை பற்றி பேசுவோம். இப்போ மிதுனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரியன் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார். ஏன்னா ஒரு பாவர், அதனால் நான் பேசுகிறேன். இவர் எங்கே இருந்தால் நல்ல பலனை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கலாம். 5ஆம் இடத்துல இருந்தால் நீச்சம் பெற்றார். 5ஆம் பாவகம் கெடும். அவர் பாவர் தானே. இப்போ 5ஆம் பாவங்கிறது என்ன, குழந்தையை கொடுக்கக்கூடிய இடம், புத்தியை கொடுக்கக்கூடிய இடம், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம், இதெல்லாம் கெடும் வச்சா. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்தார்னா கும்பத்தில் இருக்கிறார். சனி கூட இருந்தார்னாக்கும் சுத்தம், தந்தை வலி, பித்திருக்காரிகன், அப்பா பிள்ளைக்கு ஆகாது, அந்த பாவத்தெல்லாம் கெடுப்பார். எங்கே இருக்கிற லக்கணத்தில் இருக்கார், லக்கணாதிபதியவே கெடுப்பார். எடுத்துக்கலாம். அப்போ இவர் எங்கே இருக்கணும் அப்படியே எடுத்துருவோம். 12ஆம் இடத்துல அது விதி வழக்கு கிடையாது. 12ஆம் இடத்துல சுகபோகம் வருது, அப்புறம் தாம்பத்திய சுகம், சுகபோக வாழ்க்கையெல்லாம் கெடுத்து விடுவார். அப்போ 8ஆம் இடத்துல இருந்தாக்க உயிரை கெடுத்துருவார் இல்லைங்க அப்படின்னு கேட்கல. கேட்கும்போது எல்லாம் அப்படி தானே கேட்பாங்க. ஆயுள்காரங்க 8ஆம் இடத்துல இருக்குமா, அப்போ ஆயுள் கெடும்ல, உங்களுக்கே வரலாம் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்கள் கேட்கலாம். அப்புறம் உடனே நான் சொல்லுவேன், ஆயுளுக்காரங்க நான் சனியை பாருங்க, 8ஆம் இடத்துக்கு அதிபதி யார், சனியே தானே வர்றாரு, அவர் வலுப்பட்டிருந்தால் ஆயுள் இருக்கும். இந்த 8ஆம் படம்ங்கிறது விபத்து, ஜெயில் வாழ்க்கை, துன்பப்படுறது, இதெல்லாம் கெடும் பொழுது எது நடக்காது. அப்போ அங்கே 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து தசை நடத்துகிறார். இப்போ அந்த இடத்துல கொஞ்சோன்னு சுக்கரையும் கூட சுக்கரமே அங்கே போய் சேர்ந்துடுறாரு. அப்போ என்ன செஞ்சுருவார் அப்படின்னா, டவக்குன்னு இந்த கெட்ட பலனை விட்டுவிட்டு வெளிநாட்டில் அனுப்பி விட்ருவார். இந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல, அங்கே போய் சம்பாரித்து கொடுப்பான கஷ்டப்படுவார். குருவும் பார்க்குறார், கொஞ்சோன்னு மன கஷ்டத்தோடு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறார். எந்த இதுவுமே சேரல, சனி பார்க்குறார், தொலைச்சி எடுத்துவிடுவார். 8ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை வருது, சொல்லவே தேவையில்லை. இப்படி தான் எடுக்கணும். எதுக்கு, இந்த மிதுன லக்கணத்துக்கு. அப்போ மிதுன லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் கெடுக்க செய்வார். கெட்ட பாகத்தில் இருந்து சுவரோட பார்வைப்பற்று கெட்ட பாகத்தில் மறைஞ்சு போயிடணும். 6ஆம் இடத்துல இருக்கிறார், நிரந்தர வேலை, அரசாங்க வேலை, அடித்து சொல்லுங்க மிதுனத்துக்காரங்களுக்கு. மிதுனத்துக்கு விருச்சிகத்தில் இருக்கிறார், செவ்வாய் கூட இணைஞ்சிருக்கட்டும், அவர் அரசாங்கம் தான். அப்படியே குருவும் பார்த்துருட்டோம். குரு பார்வை கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கட்டும். அரசாங்க உயர் அதிகாரி 6ஆம் இடம் இந்த சூரியன். மிதுன லக்கணத்துக்கு வேணா ஒரு நாளைக்கு வீடியோ போடணும்னா அந்த மாதிரிலாம் கெடுக்கிறவரே கொடுக்கணும்னா இப்படி மாறிடணும். வருதுங்களா? இதுதான் அந்த தசாபத்தி காலத்தில் பதவி உயர்வு. இந்த 6ஆம் இடங்கிறது நோயை கொடுப்பார், அதுக்கு நான் மாற்றுக்கிறதுக்கு வரல. பதவி உயர்வையும் கொடுப்பார். இப்போ சூரியன் கொடுக்கணும்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, அடுத்து எந்த லக்கணத்துக்கு? துலா லக்கணத்துக்கு அவர் பவர் தான். துலா லக்கணத்துக்கு அவர் எடுத்துட்டோம்னாக்கும் துலா லக்கணம் ஒரு நிமிஷம் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்துக்குவோம். பார்க்கும்போது எல்லாம் தானே பார்க்கணும், அப்படி சொல்லும்போது எல்லாம் தானே பார்க்கணும். மேச ரிஷபம் துலா லக்கணத்துக்குங்கும்போது அவர் துலா லக்கணத்துக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு அதிபதி வருவார்? துலா
அப்படியே கன்னி சிம்மங்கும் போது 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அவருக்கு கெடுக்கணும். இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி கன்னி, இந்த துலா லக்னம் ரைட்டு. இந்த அவர் பாவத்தை எப்படி 11ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ லக்கணத்திலே இருக்கலாமா அப்படின்னா, லக்கணத்திலே போய் சூரியன் போய் நீச்சம் பெற்று போனால் அது எப்படித்தான்? அப்போ தந்தை வழி பாதிப்பு தானே, இவருக்கே நீச்சம் தானே. ஒரு நீச்சம் போய் அப்போ அங்கேதான் விதி வழக்கு. லக்னாதிபதி ஆட்சி பெறுகிறார். ஆட்சினா அங்கே தான் இருக்கணும். இது முக்கூட்டுக்காரங்க ஆட்சினே உடனே அவருக்கு அங்கே ரிஷபத்துக்கு போயிட முடியாது. இருக்கலாம். இதே இது போய் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல போய் உச்சமாகலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், சூரியன் உச்சமானாக்கும் மனைவிக்கு அடிமை. மனைவி ஒரு சொல்லு பேச்ச கேட்காது. கெடுதல் வரணும்னா இந்த துலா லக்கணக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தோட போய் சூரியன் அங்கேயே கூட சுக்கிரன் தொடரட்டும், அஸ்தங்கம் பண்ணிவிட்டாக்குன்னு தொலைஞ்சிச்சு. மனைவினால ஒரு உட்காருன்னு எந்திரிக்கணும், ஏன்டா கல்யாணம் பண்ணணுங்குவார். இப்படியாப்பட்டவங்க ஆள் அழகுதான் நல்லா சூரியன் மாதிரி நல்லா பவராக வரும். வந்தால் அப்படியே பல அழகாத்தான் இருக்கும். துலா லக்கணத்துக்காரர்களுக்கு இப்போ தான் வர்றேன். மேசத்தில் சூரியன் இருக்கும்போது உச்சம் சுக்கரனுமே சேரட்டும், அங்கே சுக்கரன் அஸ்தங்கம் பண்ணிட்டேன். பாருங்க, ஜோதிடம்னா அப்படிதான். அந்த தசாபத்தி வரட்டு பொண்டாட்டியை கண்டு அப்படி நடுங்குவார். ஆனால் அந்த அம்மா பலன்னு இருக்கும். பலன்னு உடனே வாயில் ஒரு சாமி தப்பான வார்த்தை கிடையாது. நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கும், நல்லா மின்னுக்காக இருக்கும். இங்கே கம்பீர தோற்றம்னு சொன்னேன்ல, கம்பீர தோற்றம், நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு பண்ணி அப்படி வந்தால் அப்படி வாட்ட சாட்டமாக இருக்கும். ஆனால் இவர் பொண்டாட்டி வருதுன்னு தெரிஞ்சால் போய் நடுங்கிட்டு இருப்பார். அதுக்கு அப்போ இவருக்கு வலு பெறக்கூடாது இந்த லக்கணத்துக்கு. அப்போ இந்த துலா லக்கணத்துக்கு வந்துக்கிட்டு 5ஆம் படம்னா கும்பம் வருது. சனியோட சேர்ந்தார் தொலைச்சி எடுத்து குழந்தை இல்லை. 9ஆம் இடம் மிதுனமாக வர்றது துலா லக்கணத்துக்கு. மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ 9 காரக பாவ நாஸ்தி பெறுகிறார். 9ஆம் இடத்துல இருக்கிறது சூரிய காரக பாவ நாஸ்தி தான் பெறாரு. ஆனால் இந்த லக்கணத்துக்கு அங்கே இருக்கக்கூடாது. இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவருக்கு 6ஆம் இடமாக வர்றது மீனம் வருது. குருவோடு இணைகிறார். நிரந்தர வேலை, அரசாங்க வேலை அப்படி இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். மரபு ஸ்தானத்தில் இருந்து வலுப்பெறணும். இந்த மாதிரி இந்த 3 லக்கணத்துக்கு மிதனம், துலாம், மீனம். மீனத்துக்கும் அப்படித்தான். மீனத்துக்கெலாம் ஒரு நேரடி வலு பெறக்கூடாது. மீனத்துக்கு நேரடி வலு பெறணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றார். ஆட்சி ஆனரை தொலைச்சி எடுத்து விடுவார். நீங்கள் அவருக்கு பார்த்தா 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கலாம். இப்போ மீனம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ மீனத்துக்கு 8ஆம் இடமாக வர்றது இங்கே துலா கெட்டு போயிட்டார்ல. ஏன் அப்போ என்ன ஆகும்? அங்கே தானே சுக்கரன் என்ன சொல்கிறேன், வெளிநாடு வாழ்க்கை. சரி, 6ஆம் இடத்துல இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். சூரியன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கலாமா? 6ஆம் இடம். அப்போ இன்னொன்று எடுத்துடலாம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டு போயிட்டா கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுது ஜோதிடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு இயற்கை சுபரான சுக்கிரனோ தனித்த புதனோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ குருவோட பார்வையோ இணைவோ இது பெறும்பொழுது 6ஆம் பாகமான இந்த கடன் வம்பு வழக்கில் இருந்து தப்பிச்சு வேலைக்கு ஓடி போகல, நோய் சின்னதாக கொடுக்கத்தான் செய்யும். அந்த தசாபுத்தி காலங்களில் நல்ல கடன், பேங்க்லேருந்து கடன், அது வாட்டில் ஒரு ஐயா வேணுமான்னு கடன், அது வாட்டில் அடுத்தவங்க காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சு ஒரு வாட்டில் ஜாலியாக செலவு பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எது மீனம் சொல்லவே வேணாம். குரு உலகத்துக்குலாம் நான் வாரி வழங்கக்கூடிய ஒரு கடனை வாங்கிலாம் வழங்குவார். அந்த மாதிரி தசாபுத்தியில் உங்கடா மக்கள் சாப்பிட்டோம்னு இப்படித்தான் தசாபுத்தி எடுக்கணும். இதை பேசவே ஒரு இதாக வீடியோ ஆகுது. இதில் எல்லாம் 12 லக்கணத்துக்கு போடணும்னா எப்படி பேசுறது? ஒன்றும் முடியாது. நீங்கள் கமாண்டில் பண்ணுங்கள், ஒவ்வொரு லக்கணத்துக்கு தனித்தனியாக போடலாம். இந்தந்த பாவகத்துக்கு சொல்லுவோம். 1ஆம் பாகத்தில் இருந்த அந்த பலன், 2ஆம் பாகத்தில் இருந்தால் பலன், 3ஆம் படம், அப்படி எடுத்து எப்படிலாம் பலன் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? கமெண்டில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வீடியோ அடுத்த வீடியோவில் நமக்கு உங்களுக்கு போடலாம். ஆனால் இந்த 12 லக்கணத்துக்கு இதை
9 கிரகத்தை பற்றி பேசி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் போடலாம். அடுத்தடுத்து நம்ம சொந்தங்கள்லாம் வந்து அவங்க கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பதில் தரணும். ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய நண்பருக்கு இந்த இதை லிங்க் அனுப்பி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிங்கன்னா, ஏன்னா அந்த லைக்கை பற்றி அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கைதட்டுறதுக்கு அர்த்தம் தான். அப்போ நம்ம பேச எங்களுக்கு உற்சாகமாக இருக்கோம், நம்ம மக்கள்லாம் நிறையா பார்க்குறாங்க, அதை கைதட்டுறாங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் இதை பற்றி பேசலாம், போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு லக்கணமாக இப்போ வந்து என்னால் எவ்வளவு விளக்கமாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சுருக்கமாகவும் பேசியிருக்கேன். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த வீடியோ போடணும் அப்படின்னா, விரிவாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு போர்டு போட்டு சூரியன் அந்தந்த பாகத்தில் போட்டு யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார் லக்கணத்தை போட்டு, ஒரு லக்கணம்னு எடுத்துக்கிட்டால் 12 பாகத்துக்கு என்ன செய்வார், அந்த லக்கணத்துக்கு அப்படி தொடர்பு கொண்டு அப்படின்னா தான் புரியும் உங்களுக்கு. ஆனால் இது இந்த ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். இன்னும் விளக்கமாக புரிகிற மாதிரினா லக்கண பாகம், ஒரு லக்கணத்தை போட்டு 12 பாகத்துலேயும் இந்த சூரியனை போட்டு பலன் சொல்லணும். இது எப்படி தொடர்பு கொள்ளலாம், எந்த மாதிரி பலனை கொடுப்பார், என்னத்தை செய்வார் அப்படின்னா இன்னும் விளக்கமாக இருக்கும். ஜோதிடம் வந்து என்ன அப்படின்னா ஒரு நூலு பிடிச்ச மாதிரி ஒரு வரியில் போயிட முடியாது. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வண்டியை எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு பயணம் செய்கிறோம், இல்லை ஒரு சாம்பாரே வைக்கிறோம்னா நான் வைப்பேன். எதுக்கு நம்ம வைக்கிறோம், ஏதோ ஒரு குழம்பு ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறான். சாம்பார்னா காயை நறுக்கி போடு, காய் மட்டும்தாயா சாம்பாரில், அதில் எத்தனை பொருள் சேர்க்குறோம். சாம்பார் பொடின்னு அப்படி எடுத்தால் அப்படி எடுக்கும் போதே அதில் ஒரு 10 பொருள் வந்துடும். அதில் என்னெல்லாம் கூட்டியிருக்காங்க. அப்போ சாம்பாரில் போடக்கூடிய உப்பு புளி அனைத்தும் கணக்கு பார்க்கும்போது எத்தனை பொருள் வந்துடுது. அதே மாதிரி ஒரு தசாபத்தியை பார்க்கணும்னா இணைவு, பார்வை, ஆட்சி, உச்சம், சூரியனுடைய நிலைமை. இப்போ சூரியனை பற்றி பேசணும், சூரியனுடைய நிலைமை நிறையா பார்க்கணும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், விட்டால் நேரம் ஆகிப்போச்சு. 32 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது வீடியோ. நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.